பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை அதிரடியாக நீக்கியிருக்கிறார் ராமதாஸ். பாமகவை நிறுவிய தானே இனி தலைவர் பொறுப்பையும் சேர்த்து கவனித்துக் கொள்வேன் என அறிவித்திருக்கிறார். தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி இனி பாமகவின் செயல் தலைவராக செயல்படுவார் என தலைவர் பதவியை தானே ஏற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் கூட்டணி பற்றிய கேள்விக்கும் செயற்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் பதிலளித்திருக்கிறார். அடுத்தபடியாக காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வபிறந்தகை இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு செல்வபிறந்தகை, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. பாமகவினுடைய தற்போதைய அந்த உட்கட்சி சூழல் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. திரு ராமதாஸ் அவர்களே தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பொதுவெளியில அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது அவர்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் பணியாற்ற வேண்டும். ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள சமூக நீதிக்கான கட்சியாகத்தான் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று குறிப்பாக இந்தியாவிற்கு ஆபத்து இருக்கிறது. இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அடுத்த தலைமுறையை எப்படி எடுத்து போக வேண்டும் என்பதை நாமெல்லாம் தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில பாஜக RSS உடைய சித்தாந்தங்களை செயல்படுத்தி கொண்டு மும்மொழி கொள்கை திணிப்பாகட்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை தன்னுடைய பங்களிப்பை திரும்பி கொடுக்க மறுப்பதாகட்டும், சம்சாரிக்ஷாவில் பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை கொடுக்க மறுப்பதாகட்டும், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் 60-40 என்றதை தலைக்கீழாக 40-20 மாற்றி அதில் சங்கடம் கொடுப்பதும் ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து இப்படி இவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்திருக்கின்ற நிலையில ஆளுநர் ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்வது, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் பல திட்டங்களை கொண்டு வருவது, வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது, இதையெல்லாம் எதை காட்டுகிறது? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எப்படி ஒரு ஆபத்தான சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த நாடு முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் என்று எல்லோரும் ஓரணியில் திறந்த வேண்டும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக என்பதுதான் என்னுடைய பார்வை. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வபிறந்தகை.